ஓகே, எல்லாருக்கும் வணக்கம். குட் மார்னிங் எவ்ரிவான். ஓகே, அன்றைக்கி நாங்கள் ஆர்ட் காம்படிஷன் சம்மந்தமாக கதைச்சி உங்களுக்கு வீடியோலாம் போட்டு காட்டினேன். இப்போ நாங்கள் என்ன செய்வோம்னு சொன்னால், இன்றைக்கி நாங்கள் வந்திருக்கிறது ஒரு ஐடி சம்மந்தமாக. ஐடி எல்லாருக்கும் தெரியும் தானே. இப்போ உங்களோட பாடம் சம்மந்தமாக உங்களுக்கு ஐடியை பற்றி கொஞ்சம் சொல்கிறதுக்கு நாங்கள் வந்திருக்கிறோம். இப்போ நான் ஒர்க் பண்ணுறது ட்ரீம் ஸ்பேஸ், ட்ரீம்ஸ் ஆஃப் விமென் ப்ரொஜெக்டில். இப்போ அதில் ஐடியில் நல்ல தேர்ச்சி பெற்ற ஆக்கள், அதில் எக்ஸ்பர்ட்டான ஆக்கள் இருக்கிறாங்க. ஸோ அதில் ஒரு எக்ஸ்பர்ட்டான ஒரு ஆள் தான் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு மணித்தியாலமாக உங்களுக்கு ஐடிண்டா என்ன, அதில் நீங்கள் தெரிஞ்சு கொள்ளணும் என்னென்ன ரெண்டு பாஸ்வேர்டுகள், அது நாங்கள் உங்களுக்கு வாழ்க்கையோட சம்மந்தப்பட்ட இதுகளை தான் சொல்ல போகிறோம். படிப்போடையும் நீங்கள் பாவிச்சு கொள்ளலாம். ஸோ அதை கதைக்கிறதுக்கு ஒரு அண்ணாரால் வந்திருக்கிற. ஸோ சஜித் அகமட் ட்ரீம் ஸ்பேஸ்லேருந்து வந்திருக்கிறார் உங்களுக்கு இந்த ட்ரைனிங்கை செய்கிறதுக்கு. ஸோ எல்லோரும் கிளப் பண்ணி வெல்கம் பண்ணுவோமா? ஓகே, எல்லாருக்கும் வணக்கம், காலை வணக்கம். எல்லாருக்கும் எல்லாரும் எப்படி ஃப்ரெஷ்ஷாக இருக்கீங்களா? எனர்ஜியாக இருக்கீங்களா? எல்லோரும் எனர்ஜின்னு சொல்கிறீங்க வார்த்தையில், பட் அவ்வளோ எனர்ஜியை காணலையே சத்தத்தில். இன்னொரு சொல்ல, எல்லோரும் எனர்ஜியாக இருக்கீங்களா? இன்னும் சத்தமாக? சரி, எல்லோரும் என்னென்ன கிரேட் படிக்கிறீங்க? கிரேட் 9, 10, 11 என்ன? ஓகே, எக்ஸாம்ஸ் இப்போ தான் முடிஞ்சிருக்க போல என்ன? எக்ஸாம்ஸ் முடிஞ்ச கையோடு நாங்களும் வந்திருக்கோம்னு சொல்லி ஒரு மனநிலையில் வந்திருக்கலாம். யோசிச்சிருப்பீங்க தானே? அப்படி சும்மா சொல்லுங்கள், ஒன்றும் சொல்ல மாட்டோம். ஓகே, ஸோ ஐடி பற்றி உங்களுக்கு என்ன மாதிரிக்கான புரிதல்கள் இருக்குது? ஐடிண்டா என்ன? கம்ப்யூட்டர் வேறு, கம்ப்யூட்டர் வேறு. சத்தமாக கதைக்கணும், எனக்கு கேட்குது இல்லை. எனக்கு கொஞ்சம் காலையில் காதை அடைச்சிட்டு, சரியா? காது ஒழுங்காக கேட்காது. நீங்கள் மெதுவாக கதைச்சிங்கன்னா எனக்கு கேட்காது. நீங்கள் சத்தமாக கதைச்சி தான் கேட்கும் எனக்கு, சரியா? நீங்கள் சத்தமாக கதைக்கணும், சரியா? அண்ணா பாவம் தானே, அண்ணா கேட்கணும் இல்லையா? சரியா? கதைங்க. என்ன சொன்னீங்க? கம்ப்யூட்டர் என்ன ஒரு ஆள் சொன்னீங்க. நீங்கள் சொன்னீங்க கம்ப்யூட்டர் என்ன வேறு? யோசிக்க டைம் வேணுமா? கொஞ்சம் யோசிக்கணுமா? எல்லாருக்கும் தரம் 6லேருந்து ஐடி இருக்கேனே. இப்போ தரம் 6லேருந்து 9 வரைக்கும் ஐடி இருக்கேனே. இப்போ 10ஆம் ஆண்டு 11ஆம் ஆண்டு ஆக்களுக்கு அந்த தொகுதி பாடமாக இல்லைன்னு சொல்லி சொன்னாங்க. என்ன மாதிரி ஐடி பற்றி ஒரு உங்களோட கருத்து? 6ஆம் ஆண்டில் ஐடி படித்தீங்க, எப்படி இருந்தது எக்ஸ்பீரியன்ஸ், உங்கள் அனுபவங்கள் விளங்கிச்சா? இல்லாட்டி ஏதோ ஒரு சூனியக்கார இதுக்குள்ளே போன மாதிரி இருந்ததா? இந்த கோயிலில் பூஜை பண்ணும்போது நம்ம சும்மா கேட்டுட்டு இருந்து போட்டு வெளியே வருவோம், என்ன சொல்கிறாங்கன்னு தெரியாது, அந்த மாதிரி இருந்ததா? எப்படி இருந்தது ஃபீலிங்? இல்லாட்டி 2 ஃபீலிங்கும் இருந்ததா மாறி மாறி? நான் சொல்லியிருக்கேன் சத்தமாக கதைக்கணும்னு சொல்லி. கதைங்க, கொஞ்சம் சத்தமாக கதைங்க. இங்கே டீச்சர்ஸ் இல்லை, ஒன்று தைரியமாக கதைக்கலாம். டீச்சர்ஸ் இல்லை இங்கே. நாங்கள் சொல்ல மாட்டோம் டீச்சர்ஸ் கிட்ட நீங்கள் சொன்னேன்னு சொல்லி. சொல்லுங்கள். 2மே இருந்ததா? நல்லா இருந்துச்சு. சரி, ஓகே. ஐடியில் மார்க்ஸ் எல்லாம் எப்படி வரும் பிள்ளைகளுக்கு? 80, 85. சரி, அப்போ கிட்டிக்கார பிள்ளைகள் தானே எல்லோரும்? முதல்ல கிளப் பண்ணிக்குவோம் உங்களுக்கு எல்லோரும். ஓகே, சரி. இப்போ நாங்கள் உங்கள்கிட்ட ஒரு ஸ்டிக்கி நோட் தருவோம். நீங்கள் அதில் நீங்கள் ஐடியை பற்றி என்ன நினைக்கிங்க அப்படி எழுதணும், சரியா? ஒரு 5 நிமிஷம் டைம் தரம் எழுதணும், சரியா? அக்கா கொடுங்க எல்லோரும். எல்லா டைம் பேன் இருக்குதா? பேன் வச்சு கொண்டிருக்கீங்களா எல்லோரும்? எழுதுங்களா? நிறைய கொடுங்க, எழுதட்டும். கதைக்கக்கூடாது, அமைதியாக இருந்து எழுதணும். டிஸ்கஸ் பண்ணக்கூடாது. உங்களோட ஃப்ரெண்ட் என்ன நினைக்காங்கிறது எங்களுக்கு தேவையில்லை. நீங்கள் என்ன நினைக்கிங்க அதுதான் எங்களுக்கு வேணும். ஸோ உங்களுக்கு மனசில் எப்படி தோணுதோ அப்படி எழுதுங்க, ஓகேவா? உங்களோட மனசில் என்ன ஐடியா இருக்குது, நீங்கள் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க அதை எழுதுங்க, சரி? அதுதான் வேணும் எங்களுக்கு. நம்ம அவங்களுக்குள்ள கதைக்கிறாக்களை கொஞ்சம் முன்னுக்கு எடுக்கிறதாம், சரியா? முன்னுக்கு எடுத்து அவங்கள கதைக்க வைக்கிறதாம், சரியா?
பேன் இல்லையா உங்களுக்கு? எனக்கு பேன் இருக்குதா? எதுவும் சந்தேகம் இருந்தால் எங்கள்கிட்ட கூப்பிட்டு கேட்கலாம், உங்களுக்குள்ள கதைக்கக்கூடாது, சரியா? எழுதி முடிஞ்சுதா? எழுதி முடியலைன்னு சொல்கிறார்கள், கொஞ்சம் கையை வைத்துங்க பார்ப்போம். எழுதி முடியலைன்னு ஒரு நிமிஷம் டைம் தாங்கன்னு சொல்கிற மாதிரி இருக்குது. 2 பேர் இருக்கிறீங்கண்ணே. ஓகே, அப்போ மற்றாக்கள்கிட்ட வாங்குங்க. எழுதி முடிஞ்சுன்னு சொல்கிறாங்க. அப்போ எழுதி முடிஞ்சாக்கள்கிட்ட வாங்கி எடுப்பேன். இப்போ நீங்கள் உங்களோட பேரெல்லாம் எழுதணும்னு தேவையில்லை, சரியா? ஓகே, எங்களுக்கு யாரை என்ன எழுதுன்னு தெரியாமல் இருக்கு. ஓகே, ஓகே, எல்லோரும் எழுதிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்ன சரி, எல்லாருக்கும் இது என்னென்னு தெரியுதா? என்னது இது? டிவியும் ரிமோட். இங்கே இருக்கிறது கம்ப்யூட்டர். இதுகள் ஃபோன். இதுகள் வந்துட்டு என்ன, பழைய காலத்து ஃபோனு. இப்போய ஃபோன்லாம் எப்படி இருக்குது? இப்படி இருக்கு, டச் ஃபோனாக இருக்குது. இது சொல்லுவோம், சரியா? இது வந்துட்டு ஒரு ரோபோ. என்ன ரோபோ? ஓகே, இப்போ இதுவும் வந்துட்டு ஒரு டெக்னாலஜி தான், சரியா? இப்போ நீங்கள் என்ன எழுதினீங்க டெக்னாலஜியை பற்றினு தெரியலை எங்களுக்கு, நாங்கள் வாசித்து பார்க்கல. ஆனால் இது எல்லாமே வந்துட்டு என்னத்துக்குள்ளே வரப்போகுது, ஒரு தொழில்நுட்பம் தான். என்ன நீங்கள் படிச்சிருப்பீங்க, வரலாறு பாடத்தில் இருந்திருக்குமே நினைக்கிறேன். தொழில்நுட்ப கண்டுபிடிப்புகள் ஏதாவது இருந்திருக்கு தான் அப்படி பாடம். ஸோ அதில் ஒரு வரலாறு வந்துருக்கும். ஸோ ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு என்ன இருந்தது? ரேடியோ இருந்தது. அதுக்கப்புறம் என்ன இருந்தது? டிவி வந்தது. அதுக்கு பிறகு ஆரம்பத்தில் ஃபோன் எப்படி இருந்தது? ஃபோனில் எடுத்து கதைக்கலாம், ஆனால் நிறைய தூரத்துக்கு கதைக்கலாம். ஃபோனுக்கு என்ன செய்யணும்? வயர் வேணும். என்ன ஃபோன் அனுப்புறதுக்கு வயர் வேணும். இப்போ என்ன செய்கிறோம்? நம்மளோட சொந்தக்காரங்கள் யாராவது வெளிநாட்டில் இருந்தாங்கன்னா என்ன செய்கிறோம்? இந்த டச் ஃபோனில் என்ன செய்கிறோம்? நாம் அவங்களோட வீடியோ பார்த்து கதைக்கணும் தானே, ஃபோனில் வீடியோ பார்த்து கதைக்கணும். ஸோ அந்தளவுக்கு என்ன செஞ்சிருக்கு, டெக்னாலஜி வளர்ந்து வந்திருக்கு. அதே மாதிரிக்கு தான் இதுவும் ஒரு டெக்னாலஜி. இதை நாம் ஏஐன்னு சொல்லுவோம், செயற்கை நுண்ணறிவு என்று சொல்லி சொல்லுவோம். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், செயற்கை நுண்ணறிவுன்னு சொல்லி இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம், சரியா? இதுகளும் உங்களுக்கு உங்களோட வீட்டை எத்தனை பேர்ட்ட ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது? உங்கள்கிட்ட இல்லை, அப்பா அம்மா அக்கா யார்கிட்டையாவது? எல்லாரோட வீட்டையுமே இருக்கானே. அப்போ எல்லாருக்கும் ஸ்மார்ட் ஃபோன் கொஞ்சமாச்சும் பாவிக்க தெரியும், கொஞ்சம் சரி பாவிக்க தெரியும் ஸ்மார்ட் ஃபோன். கை வைத்துறது இப்படி வைத்தோணும், அழகா இப்படி வைத்துறல, இந்த மாதிரி வைத்தோணும், சரியா? இப்படியும் ஏற்றணும் கை, சரியா? இப்படியும் ஏற்றக்கூடாது, இப்படியும் ஏற்றக்கூடாது, இந்த மாதிரி ஏற்றணும் செங்குத்தா, சரியா? ஓகே, சரி. ஸ்மார்ட் ஃபோன் வீட்டை இருக்குது, நான் ஸ்மார்ட் ஃபோனை பாவிச்சிருக்கிறேன். வீட்டை பாவிக்க தாரவங்க தருவாங்களா வீட்டை பாவிக்கிறதுக்கு? அந்த கொரோனாவுக்கு பிறகு வந்துட்டு நோட்ஸ் எல்லாம் ஆன்லைனில் வரும், அதுக்காக தாரவங்க. என்ன அதை தவிர்த்து வேறு என்னதுக்காவது? சும்மா கேம் விளையாடுறது அப்படியெல்லாம் நாங்கள் சொல்லிக் கொடுக்க மாட்டேன் டீச்சர்ஸ்ட்டு. நீங்கள் சொல்லலாம், இங்கே ஒருத்தருமே இல்லை டீச்சர்ஸ் பாருங்கள், கதைக்கிறது விளங்காது அவங்களுக்கெல்லாம். ஸோ கேம் எல்லாம் விளையாடிருக்கீங்க. வேறு ஏதாவது பார்த்துருக்கீங்களா? யூடியூப்பெல்லாம் தெரியுமா? யூடியூப்பில் என்ன பார்க்குற நீங்கள்? கார்ட்டூன். வேறு கார்ட்டூனை தவிர வேறு ஒன்றும் பார்க்குற இல்லையா? பாட்டு. வேறு கம்ப்யூட்டரை பற்றியெல்லாம் யூடியூப்பில் பார்க்குற இல்லையா?
கம்ப்யூட்டர் டெக்னாலஜி அதெல்லாம் பற்றி பார்க்குற இல்லையா? சரி, ஓகே, நம்ம பார்ப்போம். அப்போ பரவாயில்ல பிள்ளை. சரி, ஓகே. இப்போ நமக்கு வந்துட்டு தெரிஞ்சிருக்க வேண்டிய சில தொழில்நுட்பங்கள் சொல்லி போட்டு இருக்கோம். சரியா? இந்த கணினி வகைகள் சொல்லி போட்டிருக்கிறது நிறைய கம்ப்யூட்டர் இருக்குது. ஏன்னா இப்போ கம்ப்யூட்டர்னு சொல்லிச்சுன்னா முதல் வந்துட்டு என்ன கம்ப்யூட்டர், ஒரு டிவி மாதிரி கொண்டு இருக்கும், கீபோர்டு இருக்கும், மவுஸ் இருக்கும். அடுத்ததுக்கு பக்கத்தில் பவர் பாயிண்ட் இருக்கும். நீங்கள் என்ன படிச்சிருப்பீங்க, சிபியூன்னு சொல்லலாம் படிச்சிருப்பீங்க ஐடியில், அது இருக்கும். அப்போ அதோட கம்ப்யூட்டர். இப்போ நான் கொண்டு வந்திருக்கேன், இதை பாருங்கள், லேப்டாப். இதுவும் வந்துட்டு என்ன ஒரு கம்ப்யூட்டர். அடுத்தது இந்த ஃபோன்ஸுகளை பாருங்கள், இதுகளும் வந்துட்டு என்ன ஒரு கம்ப்யூட்டர் தான், கம்ப்யூட்டர் வகைகள் தான். சரியா? சரி, இப்போ நம்ம ஆரம்பத்தில் வந்துட்டு கம்ப்யூட்டர் வந்துட்டு தமிழ்கிட்ட கம்ப்யூட்டரை வரலாறு படிச்சிருக்கீங்களா? ஆரம்ப காலத்தில் கம்ப்யூட்டர் வந்துட்டு பெரிய ரூமே பிடிச்சிக்கிட்டு இருந்தது அந்த மாதிரிலாம். ஃபஸ்ட்டுக்கு கம்ப்யூட்டர்ஸ் வந்துட்டு சரியான பெருசு இந்த ரூம் மாதிரி ஒரு 3 ரூம் அளவுக்குலாம் கம்ப்யூட்டர் இருந்துருக்கு. அப்போ அதை படிப்படியாக சின்னனாக்கி நம்ம அந்த மானிட்டரில் டிவி மைக் இருக்கும் தானே. ஃபஸ்ட்டுக்கு அந்த மானிட்டரை பார்த்துருக்கீங்களா? அந்த டிவி மைக் இருக்கிறது அது ஃபஸ்ட்டுக்கு எப்படி இருக்கும்? வீட்டை பழைய காலத்து டிவி எப்படி இருக்கும்? நல்ல பெருசாக குண்டு மைக் இருக்கும் இல்லையா? அதை சிஆர்டின்னு சொல்லுவோம். இப்போ டிவியெல்லாம் எப்படி வருது? சிவத்தில் குழுவுற மாதிரி இருக்குது, ஸ்லிம்மாக வருது தானே. ஸோ அந்த மாதிரிக்கு அதில் சைஸ் மாதிரி என்ன ஆகிடுச்சு, காலம் போக போக சின்னனாகிடுச்சு. அதே மாதிரிக்கு கம்ப்யூட்டர் வந்துட்டு நம்ம அப்போ அந்த மானிட்டரையோ இல்லாட்டி கீபோர்டையோ எல்லாத்தையும் வந்து ஒரு இடத்த போக கொண்டு போகணும், கஷ்டம். இப்போ நாங்கள் உங்களை இவங்க ட்ரெயின் பண்ண வந்திருக்கேன். என்னத்தை கொண்டு வந்திருக்கேன், என்ன லேப்டாப்பை கொண்டு வந்திருக்கேன் பேக்கில். அந்த பெரிய கம்ப்யூட்டர் என்ன செய்யலாம், நம்ம பேக்கில் வைக்கலாமா, கனெக்ட் பண்ணி கொண்டு வரலாமா, இடத்துக்கு இன்னொரு கொண்டு போகலாமா, தூரம் போக போகிறோம் நம்ம இல்லை. அப்போ இது வந்துட்டு என்ன லேப்டாப் மடிக்கணின்னு சொல்லுவோம். சரியா? நம்ம ஈஸியாக வேலை செய்வோம் அதில் வச்சுட்டு. சரி, ஓகே. இப்போ சில இடங்களில் லேப்டாப்பை கொண்டு போய்க்கலாமே இருக்கும், ஆனால் உங்களுக்கு அவசரத்துக்கு சில வேலை செய்ய வேண்டி வரும். அப்போ என்ன, ஃபோன் இருக்குது. சரியா? முதல் நாம் சரி ஒவ்வொரு வேலையும் ஒவ்வொன்றில் செஞ்சோம். யோசிச்சு பாருங்களா, முதல் பாட்டு கேட்குறது என்ன பாவிச்சாங்க, ரேடியோ. கோல் கதைக்கு என்ன பாவிச்சாங்க, மற்ற ஃபோன் பாவிச்சாங்க, பெரிய ஃபோன் பாவிச்சாங்க. வீடியோவுக்கு என்ன பாவிச்சாங்க, கேமரா பாவிச்சாங்க. என்ன ஃபோட்டோவுக்கு என்ன பாவிச்சாங்க, கேமரா பாவிச்சாங்க. இப்போ என்ன செய்கிறோம், எல்லாத்தையும் என்ன செய்கிறோம், ஃபோனில் செய்கிறேன் தானே. இப்போ நீங்கள் சொன்னீங்க ஃபோனில் என்ன செய்கிறீங்க, பாட்டு கேட்குறேன்னு சொன்னீங்க, கார்ட்டூன் பார்க்குறேன்னு சொன்னீங்க, சும்மா யூடியூப்பில் வீடியோஸ் பார்க்குறேன்னு சொன்னீங்க, கேம்ஸ் விளையாடுறேன்னு சொன்னீங்க. முதல் கேம்ஸ் எல்லாம் வந்துட்டு ஃபோனில் விளையாடையில தெரியுமா, கம்ப்யூட்டரில் விளையாடலாம், விளையாட்டி அந்த டிவி கேம் வச்சுருப்போம் அந்த மாதிரி கூட இது இருக்கும், அதில் விளையாடலாம். ஆனால் இப்போ ஃபோனில் என்ன செய்கிறீங்க, கேம் விளையாடுறேன்னு சொன்னீங்க. அப்போ என்ன செய்கிறீங்க, நீங்கள் தனித்தனியாக செஞ்ச வேலையெல்லாம் ஒன்றில் செய்கிறீங்க. என்னத்தில் செய்கிறீங்க, ஃபோனில். அப்புறம் உங்களோட ஃபோன் வந்துட்டு என்ன வரும், கணினி. அது வந்துட்டு என்ன ஒரு ஆல் இன் ஒன் கம்ப்யூட்டர் மாதிரி இருக்கேன்னு யோசிச்சு பாருங்கள், ஆல் இன் ஒன் தானே. சரி, அடுத்தது இன்டர்நெட் கேள்விப்பட்டிருக்கீங்க. இணையம் சார்ந்த சேவைகள். நீங்கள் சொன்னீங்க யூடியூப், மற்றது கொஞ்சம் பேர் வாட்ஸ்அப்பில் நோட்ஸ் வரும், ஆன்லைனில் நோட்ஸ் வரும், எல்லாம் எப்படி வரும், இணையம் இருந்தால் தானே வரும் எல்லாம். என்ன இணையம் என்ன, இன்டர்நெட் தானே. நீங்கள் யோசிச்சு பாருங்க, ஃபோனில் டேட்டா இல்லைன்னா டேட்டா கார்டு போடுவீங்க தானே. டேட்டா இல்லாட்டி என்ன செய்யலாம், உங்களுக்கு ஆன்லைனில் நோட்ஸ் பார்க்கலாம். அப்போ அது வந்துட்டு இணையம் சார்ந்த சேவைகளுக்குள்ளே வரும். அடுத்தது செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம். நம்ம ஏஐன்னு கழிச்சது. மனுஷன் செய்கிற வேலையை ரோபோ செய்கிறது. யோசிச்சு பாருங்கள், முதல் வந்துட்டு இப்போ நம்மள்கிட்ட வந்துட்டு ஆரம்பத்தில் வந்துட்டு நம்ம அம்மியில் தான் வந்துட்டு என்ன செய்வோம், அந்த மிளகாய் தூள் அரைப்பாங்க தெரியுமா, அம்மியில் வந்துட்டு அரைப்பாங்க. தேங்காய் எண்ணெயில் எப்படி உருக்குவாங்கன்னு தெரியுமா, அந்த மாடை செக்கில் கட்டி செக்கிழுப்பாங்கன்னு சொல்லுவாங்க தெரியுமா. இப்போ என்ன செய்கிறோம், தேங்காயை காய வச்சுட்டு கொண்டு போனால் மிஷினில் போடுறோம், மிஷின் அரைச்சி தருகுது. அதே மாதிரி நம்மளோட வீட்டை பிளெண்டர் இருக்குது தானே, மேக்ஸிமம் கேள்விப்பட்டிருப்பீங்க பிளெண்டர். அதில் என்ன செய்கிறோம், சாமான்களை அரைக்க, ஜூஸ் எல்லாம் போடுறோம், அப்படி செய்வோம் தானே. ஸோ அதெல்லாம் வந்துட்டு கைண்ட் ஆஃப் ஒரு மனுஷன் செய்கிற வேலையை ஒரு இயந்திரம் செய்கிறது. அதை செயற்கை நுண்ணறிவுன்னு சொல்லுவோம். ஆனால் அந்த மெஷினுக்கு நாம் வந்துட்டு அறிவை கொடுக்கணும். நம்ம செல்றது தானே செய்யும், நீங்கள் கம்ப்யூட்டர்கிட்ட செல்றது தானே செய்யும். ஆனால் அதுவாகவே சில வேலை செய்யணும் சொல்லிச்சேன்னா எப்படி, அதுக்கு நம்ம செயற்கை அறிவை கொடுப்போம். சரியா, அதை செயற்கை நுண்ணறிவுன்னு சொல்லி சொல்லுவோம். ஓகே, உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் அந்த ஜப்பான் ரோபோலாம் பார்த்துருப்பீங்க. ஹோட்டல் வழியாக வந்து ரோபோஸ் வந்துட்டு பரிமாறி திரியுங்கள், ரோபோஸ் வந்துட்டு டீ கொடுக்குங்கள், சாப்பாடு கொடுக்குங்கள். அப்போ அது யார் செய்கிற வேலை, முதல்ல மனிதன் செஞ்ச வேலை, இப்போ ரோபோ செய்யுது. இதால் நன்மை இருக்கா தீமை இருக்கா, நன்மையும் இருக்கி தீமையும் இருக்கி. தீமை என்ன,
அந்த வேலை செஞ்ச மனுஷனுக்கு அந்த வேலை இருக்காது என்ன. ஓகே, நன்மை வந்துட்டு என்ன, இப்போ பெரிய பெரிய கம்பெனிலெல்லாம் வந்துட்டு காரெல்லாம் செய்யக்கொள்ள வந்துட்டு மனுஷன் செய்யக்கொள்ள தற்சமயம் கை தடுமாறி உள்ளே போயிடுன்னு சொல்லி என்ன, கை போயிடும், கால் போயிடும், சம்டைம் உயிரும் போயிடும் என்ன. அப்போ அதை மிஷினை வச்சு செய்யக்கொள்ள என்ன, மனித உயிர் பாதுகாக்கப்படுது. இந்த விஷயங்கள்லாம் இருக்குது. அடுத்தது தரவு தகவல் பாதுகாப்பு. சரியா, எல்லாருமே இன்டர்நெட் பாவிக்கும் தானே. இப்போ நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா, நெட்டில் சும்மா இந்த ஹெக் பண்ணிட்டாங்க கேள்விப்பட்டிருக்கீங்க தானே. அந்த விஷயமெல்லாம் இதுக்குள்ளே வரும், அது ஒரு அவசியம்லாம் இதுக்குள்ளே வரும். சரியா, நான் வந்துட்டு ஐடியில் இருந்தாலும் நான் மெயினாக ஃபோக்கஸாக வேலை செய்கிறது இந்த 4வது சாப்டரில், தரவு தகவல் பாதுகாப்பில். சரியா, நாம் அடுத்தடுத்த ஸ்லைட்ஸில் வந்துட்டு அதை பற்றி கொஞ்சம் டீப்பாக பார்ப்போம். ஓகே, பயப்படாதீங்க, சின்ன சின்ன விஷயம்தான், உங்களுக்கு விளங்குற மாதிரி தான் சொல்லுவோம். உங்களுக்கு எது விளங்கலண்டா அண்ணாண்டு கையை தூக்குங்க. ஓகே, உங்களுக்கு விளங்கும் முறையும் சொல்லுவோம், கேளுங்க. சரியா, எதுவும் விளங்கலை, நான் கதைக்கிறது தெளிவில்லாமல் இருக்குது, நான் கதைக்கிறது புரியலை, புது சொல் கதைக்கிற மாதிரி இருக்குண்டா என்ன சொல்லணும், கேட்கல, நான் என்ன சொன்ன நேரத்தோட எனக்கு காதுண்டே கேட்காதுன்னு சொன்னேன், என்ன சொல்லணும், கேட்குது இல்லை எனக்கு, என்ன விலங்கல்னு சொல்லணும் என்கிட்ட. ஓகே சரி, இதுகளில் எதுவும் சந்தேகம் இருக்குதா இப்போ சொன்ன விஷயங்களில்? இல்லை, இதெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் பார்த்தமாக்கிருக்கீங்க எங்கேயாவது? இதெல்லாம் இதில் பார்த்துருக்கீங்க சும்மா ஃபோனில். இது வந்துட்டு என்ன, கூகுள் குரோம். ஓகே, இது யூடியூப். இது தெரிஞ்சிருக்குமே எல்லாருக்கும், ப்ளே ஸ்டோர். ரைட், வெரி குட். இவ்வளோ தான் தெரிஞ்சதா? வேறு இதா, இது என்னது, ஜிமெயில். வெரி குட், வெரி குட். சரி, அப்போ உங்களுக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கு. இதெல்லாம் என்ன, இதெல்லாம் வந்துட்டு எதுக்குள்ளே வரும், ஃபோனுக்குள்ளே வரும். இதெல்லாம் வந்துட்டு என்ன, டெக்னாலஜி தானே. ஓகே சரி, அடுத்ததுக்கு வருவோம் நம்ம. இப்போ உங்களுக்கு படிக்கிற விஷயம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது மேனே. கஷ்டம் தானே, எல்லாருக்கும் கஷ்டம் தான் படிக்கிறது. நாங்கள் படிக்கக்குள்ள கஷ்டப்பட்ட நாங்கள் தான். சரி, என்னடா இவ்வளோ நோட்ஸ் இருக்குது, இவ்வளோத்தையும் பாடமாக்கணுமா? இப்போ எக்ஸாமுக்கு முந்தின நாள் வந்துட்டு ஐயோ இந்த புத்தகம் இந்த பெருசாக இருக்குது, எனக்கு இதில் இந்த விஷயம் மட்டும் தெரியணும், பட் இது எங்கே இருக்குன்னு தெரியா, தேடணும் என்ன, புத்தகத்தை தேடணும். இல்லாட்டி யாரும் வகுப்பில் நல்ல கெட்டிக்கார பிள்ளைகள் இருக்கும், அதுகள்கிட்ட பிடிச்சி வச்சுக்கிட்டு இது எங்கே இருக்குன்னு சொல்கிறியான்னு கேட்டிருப்பேன் தானே. நான்லாம் கேட்டிருக்கேன். நீங்கள் எல்லோரும் கெட்டிக்கார பிள்ளைனால நீங்கள் கேட்டிருக்க மாட்டீங்க ஏன்னு, பட் நான் உங்களோட கெட்டிக்காரால் இல்லை, ஸோ நான் கேட்டிருக்கேன் அப்படி. சரியா, இப்போ இந்த டூல்ஸ் எல்லாம் வந்துட்டு உங்களுக்கு அதுக்கு ஹெல்ப் பண்ணும். இதை ஏஐன்னு சொல்லுவோம். சரியா, இது வந்துட்டு எப்படின்னா, நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுவீங்க தானே, ஒரு ஃப்ரெண்டுக்கு மெசேஜ் பண்ணுவீங்க தானே. அப்போ நீங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட ஹவ் ஆர் யூ நினைக்கிற என்ன சொல்லுவாங்க, அவ ஃபைன்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி ஸ்கூல் வரதான் நினைக்கிற என்ன சொல்லுவாங்க, வருவன் வர மாட்டேன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரிக்கு நீங்கள் இதுக்கிட்டே வந்துட்டு கதைக்கலாம். இது உங்களுக்கு என்ன செய்யும்னா தகவல் எல்லாம் தரும். 2023ஆம் ஆண்டு வரைக்கும் வேணும் தகவல் எல்லாம் இதுகளில் இருக்குது. சரியா, நீங்கள் எதை வேணும்னா நோட் பண்ணிக்கொள்ளலாம். சேட் ஜிபிடி இதான் நிறைய பேர் பாவிப்பாங்க. அடுத்தது க்ளவுட் ஜெமினாயின்னு சொல்லி இருக்குது. இதில் நீங்கள் இதை நோட் பண்ணிக்கொள்ளுங்க. சரியா, சேட் ஜிபிடியில் நீங்கள் வந்துட்டு தமிழ்லையும் கேட்கலாம். சரியா, உங்களுக்கு கட்டாயம் இங்கிலீஷ் தெரிஞ்சிருக்கணுமென்னு இல்லை, தமிழ்லையும் கேட்கலாம். தமிழண்டா தூய தமிழ் இல்லை, தூய தமிழ்னா தூய தமிழில் மட்டும் இல்லை, நீங்கள் தமிழ் எழுத்துக்கள்லையும் டைப் பண்ணி கேட்கலாம். நம்ம எப்படி தமிழ் டைப் பண்ணுறோம், தங்கிலீஷில். வெரி குட். ஸோ நீங்கள் தங்கிலீஷ்லையும் கேட்கலாம். சரியா, அது உங்களுக்கு விடைகளை சொல்லித்தரும். ஓகே, உதாரணத்துக்கு உங்களுக்கு வரலாறு பாடத்திலேயோ இல்லாட்டி இங்கிலீஷ் பாடத்திலேயோ டவுட் வந்தால் நீங்கள் கேட்கலாம். ஐடி பாடத்தில் டவுட் வந்தால் கேட்கலாம். அதுக்கிட்ட எப்படி கேட்குறது, அதுக்கிட்ட போய்கிட்டு டைப் பண்ணி கேட்குறது. சரியா, அது எப்படி செய்கிறேன்னு செஞ்சு காட்டணுமா, செஞ்சு காட்டணுமேங்கிறார்கள், நல்லா கை தூக்கணும், செஞ்சு காட்டணுமே செய்வோம். சரியா, லாஸ்ட்டில் செய்வோம். ஓகேயா, லாஸ்ட்டில் செய்வோம், உங்களையும் செய்ய வைப்போம். சரியா, உங்களோட ஒரு நல்ல ஆக்டிவாக இருக்கிறார்கள் 3 பேரையும் கூப்பிட்டு செய்ய வைப்போம். நல்ல ஆக்டிவாக இருக்கிறார்கள் 3 பேரை செலக்ட் பண்ணுவோம். சரியா, நல்லா கதைக்கிறார்கள், கேள்வி கேட்குறார்கள். ஓகே சரி, இப்போ நம்ம சில மிஸ்டேக் விடுவோம். ஃபோன் பாவிக்கக்குள்ள சில மிஸ்டேக் விடுவோம். அந்த சின்ன மிஸ்டேக் வந்துட்டு நம்மளுக்கு பெரிய விதத்தில் என்ன செஞ்சிடும், பாதிப்பாக வந்துடும். ஓகே, அதில் சில விஷயங்களை பார்ப்போம். இதில் வந்துட்டு இப்போ உங்களோட ஃபோனில் வந்துட்டு சில டைம் வந்துட்டு சாஃப்ட்வேர் அப்டேட் வரும். நீங்கள் அப்டேட் பண்ணுறீங்களா? ஏன் பண்ணுறல, டேட்டா வைத்திருமெண்டு
அப்படி தானே, டேட்டா ஃபைல் தெரியுமா அப்டேட் பண்ண மாட்டோம், அந்த மாதிரி தானே. ஆனால் உங்களோட ஃபோனுக்கு சாஃப்ட்வேர் அப்டேட் வந்துச்சுன்னு சொல்லிச்சுன்னா நீங்கள் கட்டாயம் என்ன செய்யணும், அப்டேட் பண்ணணும். அந்த அப்டேட்டில் வந்துட்டு 2 விஷயம் இருக்குது சரியா. அப்டேட் வரக்குள்ள ஒன்று வந்துட்டு வரும், சும்மா புது ஃபீச்சர் வந்துருக்கி, புது ஃபீச்சர் வந்துருக்குன்னா புது ஒரு விஷயத்தை புது செட் பண்ணியிருக்கேன் டெல்லி வரும். உதாரணத்துக்கு வாட்ஸ்அப்பில் வந்துட்டு முதல் வந்துட்டு வாய்ஸ் கால் தான் இருக்கலாம், வீடியோ கால் எடுக்கலாம். அதுக்கு நாம் வைபர்னு நம்ம யூஸ் பண்ணினாங்க, அதுக்கப்புறம் ஸ்கைப் யூஸ் பண்ணினாங்க வீடியோ காலுக்கு. என்ன இப்போ வாட்ஸ்அப்பில் என்ன செய்கிறாங்க, வீடியோ கால் எடுக்காங்க. அப்போ அந்த மாதிரி விஷயத்தை ஃபீச்சர்ஸ்னு சொல்லுவோம் சரியா. இன்னொன்று வரும் செக்யூரிட்டி அப்டேட்னு சொல்லி ஒன்று வரும். உங்களுக்கு வரக்குள்ளேயே பார்ப்பீங்க, அந்த அப்டேட்லேயே காட்டும் நோட்டிஃபிகேஷனில். ஃபோனில் முன்னுக்கு வந்து விழுந்தான் அப்டேட் வந்துருக்குண்டு, அதில் வரும் செக்யூரிட்டி அப்டேட் இல்லாட்டி செக்யூரிட்டி பேட்ச்னு சொல்லி வரும். ஓகே, அப்படி வர அப்டேட் என்ன செய்யணும், கட்டாயம் அப்போவே பண்ணி விட்டுறணும் சரியா. ஏன்னு சொன்னால் இந்த ஃபோனெல்லாம் ஹெக் பண்ணுற ஆக்கள் வந்துட்டு ஹெக் பண்ணிவிட்டு அவங்க கண்டுபிடிச்சோன்னே அந்த ஃபோன் கம்பெனி என்ன செய்யணும்னு சொல்லிச்சுன்னா உடனே அந்த ஹெக்கை வந்துட்டு முறியடிக்கிற மாதிரிக்கு ஒரு அப்டேட்டை கொடுப்பாங்க, அந்த ஹெக் வேலை செய்யாத மாதிரிக்கு. அப்போ அந்த அப்டேட் நம்ம பண்ணாமல் இருந்தோம்னா நம்ம யாருக்கு பாதிப்பு, நம்மளுக்கு தான் பாதிப்பு சரியா. ஸோ அந்த விஷயங்கள் இதில் இருக்குது. ஸோ அடுத்தது நம்ம வந்துட்டு இப்போ புதுசாக ஒரு சாஃப்ட்வேர் வந்து என்ன செய்வோம், நம்ம அதை கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் எடுத்து பாவிக்கிறேன். அந்த சாஃப்ட்வேர் யார் அந்த சாஃப்ட்வேர் உருவாக்கியிருக்காங்க, யார் யாரை பாவிக்காங்கன்னு தெரியாமல். இப்போ இந்த போன வருஷமெல்லாம் வந்துட்டு ஒரு விஷயம் ஃபேமஸாக பரவிச்சு, ஏஐன்னு சொல்லி அந்த பிக்சர்லாம் வந்துட்டு ஆன்லைனில் போட்டால் வேறு மாதிரி தரும். செஞ்சு பார்த்துருப்பீங்க யாராவது, உங்களோட ஃபோட்டோவை போட்டிங்கன்னு சொல்லிச்சுன்னா உங்களை வேறு மாதிரி தரும், வேறு இடத்துல வைக்கிற மாதிரி தரும், உங்களை வந்துட்டு அந்த கார்ட்டூன் கேரக்டர் மாதிரிலாம் தரும். செஞ்சுருக்கீங்களா அப்படி? சரி, நீங்கள் அதுக்கு உங்களோட ஃபோட்டோவை கொடுக்குறீங்கன்னு, அந்த ஃபோட்டோ என்ன நடக்குது ஏது நடக்குது உங்களுக்கு தெரியும், அவங்க அதை இங்கே சேவ் பண்ணுறாங்களா சரியா. அப்போ அந்த சாஃப்ட்வேர் புதுசாக வந்த உடனே நம்ம என்ன செய்யக்கூடாது, அதை வந்துட்டு கொஞ்சம் நம்பக்கூடாது, கொஞ்சம் யோசிக்கணும் சரியா. ஓகே, இவங்க என்னென்ன கேட்குறாங்க, ஏன் கேட்குறாங்க, இதை எங்கே வச்சுருப்பாங்க, நம்ம கொஞ்சம் யோசிக்கணும் சரியா. ஓகே, ஸோ அதனால் புது சாஃப்ட்வேர்ஸ் வரக்குள்ள அதை என்ன செய்யக்கூடாது, முந்தி அடிச்சுக்கிட்டு பாவிக்கிறது பிரச்சனை இல்லை, அதை சும்மா டெஸ்ட் பண்ணி பார்க்குறது பிரச்சனை இல்லை, பாவிச்சு பார்ப்போம்னு சொல்லி அதில் வந்து நிறைய வந்துட்டு விஷயத்தை கொடுக்குறது கொஞ்சம் தவிர்த்து கொள்ளணும். ஓகே, அடுத்தது இப்போ உங்களுக்கு சில மெசேஜ் வரும், சில மெசேஜ் வரும், அதாவது இந்த எஸ்எம்எஸில் வரும், இல்லாட்டி உங்களோட மெயிலுக்கு வரும், இல்லாட்டி உங்களோட நீங்கள் கூகுளில் யூடியூப் பார்த்துட்டு இருக்கக்குள்ள இல்லாட்டி கூகுளில் சேரக்குள்ள சில அட்வர்டைஸ்மெண்ட் வரும், பொப்பாகி வரும். அந்த மேலுக்கு வந்துட்டு முன்னுக்கு நிற்கும், ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் முன்னுக்கு நிற்கும், பொப்பப் ஆகிட்டு அதை கேன்சல் பண்ணலாம், இல்லாட்டி நீங்கள் அதை கிளிக் பண்ணி ஒரு லிங்குக்குள்ளே போகலாம். அப்படி லிங்கெல்லாம் வந்து என்ன செய்யக்கூடாது, கிளிக் பண்ணக்கூடாது. இப்படி தெரியாத நம்பர்லேருந்து ஏதாவது மெசேஜ் வந்து என்ன செய்யக்கூடாது, அது ஓப்பன் பண்ணக்கூடாது சரியா, ஒன் பண்ணி பார்க்கக்கூடாது, வார லிங்குக்குள்ளே போகக்கூடாது சரி. போனால் என்ன நடக்கும், சில சமயங்களில் ஹேக் பண்ணிடலாம், அதனால் அதுகளுக்கு போகக்கூடாது, அதுகளை ஒன் பண்ணக்கூடாது சரியா. அடுத்தது நிறைய பேர் இதெல்லாம் பாவிச்சிருப்பீங்க, இந்த ஜிபி வாட்ஸ்அப், எஃப்எம் வாட்ஸ்அப்னு சொல்லி எல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டோம்னு சொல்கிறாங்க. இந்த ஜிபி வாட்ஸ்அப், எஃப்எம் வாட்ஸ்அப்ல எல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த ஸ்டேட்டஸ் அழிச்சா காட்டும் ஜி வாட்ஸ்அப் என்ன, ரைட் ஓகே. அந்த மாதிரி வாட்ஸ்அப் எல்லாம் வந்துட்டு என்ன செய்யக்கூடாதுன்னா பாவிக்கக்கூடாது சரியா. அதெல்லாம் இருந்துச்சுன்னா இன்றைக்கே வீட்டை வைத்துட்டு வாட்ஸ்அப் ப்ளே ஸ்டோரில் இருக்குன்னு தான் அப்ளிகேஷன், அதை இன்ஸ்டால் பண்ணி போட்டு இந்த அப்ளிகேஷனை அழிச்சு விடுங்க சரியா. இருந்துச்சுன்னா இதெல்லாம் பாவிக்கக்கூடாது. என்ன செய்யுதுன்னா இதுகள் மூலமாக நிறைய தகவல்கள் திருடப்படுகிறது. உங்களோட தகவல்கள் உங்களுக்கு தெரியாமல் என்ன செய்யப்படுகிறது, திருடப்படுகிறது, உங்களுக்கு தெரியாமல் இருக்குது. இந்த ஜி வாட்ஸ்அப், ஜிவி வாட்ஸ்அப், எஃப்எம் வாட்ஸ்அப்லாம் நிறைய பேர் சொல்லுவாங்க. பிஸ்னஸ் வாட்ஸ்அப் வந்துட்டு வேறு சரியா. பிஸ்னஸ் வாட்ஸ்அப் வந்துட்டு வாட்ஸ்அப் கம்பெனிலேயே தான் பிஸ்னஸ் வாட்ஸ்அப் வாட்ஸ்அப் சொல்லியிருக்கிறது. இந்த ஜி வாட்ஸ்அப், எஃப் வாட்ஸ்அப் இருக்கிறதெல்லாம் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு யூஸ் பண்ணக்கூடாது, அது நல்லம் இல்லை. அடுத்தது எப்படி நாம் ஆன்லைனில் இங்கே பார்ப்போம் எனக்கிட்ட கதைக்கணும், உங்களுக்குள்ள கதைக்கக்கூடாது. எப்படி பாதுகாப்பாக இருக்கிறேன் நம்ம, இப்போ இவ்வளவு நடக்குது, எப்படி பாதுகாப்பாக இருக்கிறேன், யாராவது சொல்ல போகிறீங்களா? எப்படி பாதுகாப்பாக இருக்கிறேன்னு சொல்லி சொல்ல போகிறீங்களா? கையை தூக்குறீங்க ஒரு ஆள், எது சொல்ல போகிறீங்களா? இல்லையா? எப்படி பாதுகாப்பாக இருக்கிறேன் நம்ம, சும்மா சொல்லுங்களேன். நீங்கள் சொல்கிறது சரியான விடண்டு இல்லை, சரியோ பிழையோ இல்லாமல் இல்லை, நீங்கள் சொல்லுங்கள், அவ்வளோதான் வேணும். உங்களோட மனசுக்கு என்ன தோணுது, பாஸ்வேர்ட் போடணும். வெரி குட். அடுத்தது வேறு
எனக்கு கேட்குதில்ல நீங்கள் கதைக்கிறது. சத்தமாக கதைக்கணும் கொஞ்சம். உங்களுக்கு கேட்குதா பின்னுக்கு கேட்கல கதைச்சது? கேட்கல தான் அந்த அண்ணா கேட்டதா? இல்லை, சத்தமாக கதைங்கண்ணா. இப்போ அந்த அண்ணாமருக்கெல்லாம் கேட்கலையே. ஓகே, அனாவசியமான ஆப்ஸுகளுக்குள்ளே போகக்கூடாது. அப்போ தேவையில்லாத ஆப்ஸுகளை என்ன செய்யக்கூடாது, பாவிக்கக்கூடாது. குட், நல்லது. வேறு ஏதாவது சொல்லியிருக்கீங்களா? என்ன இங்கே வரைக்கும் வருகுது, பட் இங்கே வந்து நாக்கால் வெளியே வருது இல்லை. அப்படியா? அப்படியா இருக்குது? எல்லாருக்கும் அப்படியா இருக்குது? சரி, ஓகே, நம்ம அடுத்த போவோம். ஓகேவா? ஓகே, நீங்கள் சொன்ன மாதிரிக்கு நம்ம பாஸ்வேர்ட் போடுவோம். சரி, எல்லோரும் எப்படி பாஸ்வேர்ட் போடுற? நீங்கள் சும்மா சொல்லுங்கள் பாபு. உங்களோட பேர் போடுவீங்க. வேறு நம்பர், என்ன நம்பர் போடுறது? பர்த்டே நம்பர். வேறு பிறந்த நாள், 1 2 3 4 அப்படி போடுறது. அப்படி போடுறல. ஓகே, ஆனால் பாஸ்வேர்டு வந்துட்டு அப்படி போடக்கூடாது. உங்களோட பேரையே பாஸ்வேர்டாக வைக்கக்கூடாது. உங்களோட பிறந்த நாளை பாஸ்வேர்டாக வைக்கக்கூடாது. சரியா? ஏன்னு சொன்னால் அதெல்லாம் வந்துட்டு கெஸ் பண்ணிக்கலாம். கெஸ் பண்ணி அந்த பாஸ்வேர்டு என்ன செஞ்சுக்கலாம்னு சொல்லிச்சுன்னா தெரிஞ்சுக்கணும். உங்களோட அக்கௌண்ட்டை வந்துட்டு அவங்க எடுத்துக்கலாம், ஹேக் பண்ணி எடுத்துக்கலாம். இல்லை எத்தனை பேர் ஒரு பாஸ்வேர்டை எல்லாத்துக்கும் பாவிக்கிறார்கள் இருக்கீங்க? ஓ, அதுவும் ரொம்ப ரொம்ப மோசமான வேலை. செய்யக்கூடாது. நீங்கள் ஒரு அக்கௌண்ட்டுக்கு வந்துட்டு எல்லா பாஸ்வேர்டையும், ஒரு பாஸ்வேர்டு எல்லா அக்கௌண்ட்டுக்கும் பாவிச்சிங்கன்னு சொல்லிச்சுன்னா என்ன நடக்கும்னு சொல்லிச்சுன்னா, உங்களோட ஒரு பாஸ்வேர்டு தெரிஞ்சுன்னு சொல்லிச்சுன்னா ஹெக் பண்ணுறாக்கள் என்ன செய்வாங்கண்டா, அந்த ஒரு பாஸ்வேர்டை உங்களோட மற்ற எல்லா அக்கௌண்ட்டுக்கும் போட்டு பார்ப்பாங்க. உங்களோட ஜிமெயில் பாஸ்வேர்டு தெரிஞ்சுட்டு அந்த பாஸ்வேர்டை தான் டிக்டாக்கு நீங்கள் பாவிக்கிங்கண்டா அதை டிக்டாக்கில் அடித்து பார்ப்பாங்க அந்த பாஸ்வேர்டை வேலை செய்யுதாங்க. அப்போ வேலை செய்யும். உங்களோட ஜிமெயிலோட சேர்த்து டிக்டாக்கும் போய் தரும். ஃபேஸ்புக்கில் இருந்தீங்கன்னா ஃபேஸ்புக் போய் தரும். ஸ்னாப்சாட்டில் இருந்தீங்கன்னா ஸ்னாப்சாட்டும் போயிடும். இன்ஸ்டாகிராமில் இருந்தால் இன்ஸ்டாகிராமும் போயிடும். அப்போ வேறு பாஸ்வேர்டை யூஸ் பண்ணணும் எல்லா ஆன்லைன் அக்கௌண்ட்டுக்கும். சரியா? உங்களோட வீட்டாக்களை வந்துட்டு இப்படி தானே பாவிப்பாங்க. கூடுதலாக பாஸ்வேர்டெல்லாம் லேஸாக கொடுத்துருப்பாங்க. அம்மாவோ அப்பாவோ அக்காவோ யாரோ. சரி, ஏன்னா அவங்களுக்கு ஞாபகம் இருக்காது, இல்லாட்டி மறந்துடுவேன், இது லேஸாக இருக்குதுன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அப்போ அவங்கள்ட்ட பற்றி நீங்கள் இதை சொல்லணும், இப்படிலாம் இருக்குதாம், இப்படிலாம் செய்யக்கூடாது. ஸோ நாம் என்ன ஃபேஸ்புக்குக்கும் இன்ஸ்டாகிராமுக்கும் டிக்டாக்குக்கும் ஒரே பாஸ்வேர்டு கொடுக்கக்கூடாது. என்ன செய்யணும், அதை மாற்றி வைக்கணும். நீங்கள் போய் சொல்லணும் பாஸ்வேர்டு எப்படி க்ரியேட் பண்ணுறேன்னு சொல்லி சும்மா ஒரு உதாரணம் தான் தெரியும். சரியா? உங்களோட பாஸ்வேர்டில் வந்துட்டு இந்த மாதிரி இருக்குது, ஒரு நம்பர் இருக்கணும், ஒரு கேரக்டர் இருக்கணும், அந்த நட்சத்திர குறியீடு, ஹேஷ்டேக் வரும், ஹேஷ் வரும், குறியீடெல்லாம் வரும். உங்களோட ஃபோனில் வந்துட்டு அந்த ஸ்லாஷ் எல்லாம் இருக்கும், சமன் எல்லாம் இருக்கும், அப்படி குறியீடுகள் அதுகள் வரணும். இங்கிலீஷ் கேபிட்டல் லெட்டர் வரணும், ஸ்மால் வரணும், அதே மாதிரி நம்பரும் வரணும். இந்த மாதிரி இருக்கணும். ஒரு 8 டிஜிட் பாஸ்வேர்டில் இப்படி இருக்கணும். இப்படி கொடுக்குறீங்களா பாஸ்வேர்டு? இதுக்கு முதல் இப்படி கொடுத்துருக்கீங்களா? இனி வர காலங்களில் இப்படி கொடுக்கணும். சரியா? இந்த மாதிரி கொடுக்கணும். சரியா? இதில் சந்தேகம் இருக்குதா? இது கொஞ்சம் குழப்புற பாட்டாக்கா தான் கேட்குறேன் திரும்ப. சந்தேகம் இல்லைன்னு சொல்கிறாங்க, கையை தூக்குங்க. நல்ல ஸ்ட்ராங்காக சந்தேகம் இல்லைன்னு சொல்கிறாங்க. சந்தேகம் இல்லை. இதில் என்ன கேள்விகள் எல்லாம் பதில் சொல்லலாம். அப்போ சரி, அப்போ நம்ம சரி ஒரு ஆள் இருந்து ஆரம்பிப்போமே. யார்கிட்ட கேள்வி கேட்போம்? நீங்கள் சூஸ் பண்ணுங்க. ஒரு ஆள் யார்கிட்ட கேள்வி கேட்போம்? ஒரு ஆள் சூஸ் பண்ணுங்கள் கேள்வி கேட்குறதுக்கு. யார்? இவையா? இங்கே இருக்கிறவையா? இவையா? இவ நீங்களாம் இல்லை, எலும்பத்தவள் இருங்க. சரியா? நாம் ஏன் வந்துட்டு எல்லா அக்கௌண்ட்டுக்கும் ஒரே பாஸ்வேர்டு கொடுக்கக்கூடாது? கேட்கலையே. இங்கே இந்த அங்கே கேட்கல. உங்களை கேட்டுச்சா தினும்? கேட்கலையாம்மா? அவருக்கும் சத்தமாக கேட்கீங்க இல்லை நீங்கள்? அப்போ முன்னுக்கு வாங்க. ஸ்கூலில் பேச்சு போட்டிக்கெல்லாம் போகிறீங்களா? என்ன அப்போ இன்றைக்கு பழகுவோம்மாங்க. ஓ, கை தட்டுங்க எல்லாரும். ஓகே, எல்லாரும் கை தட்டுங்க. முன்னுக்கு வாங்க. கதைக்கணும்.
கவனிங்க எல்லாம் மிச்சாக்கள் சொல்லுங்கள். ஏன் நம்ம ஒரு பாஸ்வேர்டை எல்லா அக்கௌண்ட்டுக்கும் பாவிக்கக்கூடாது? எல்லாரும் கண்டுபிடிச்சிடுவாங்க. இது சரியான பதிலா? உங்களில் யாராவது இது சரியான பதில் இல்லைன்னு சொல்கிறார்கள்? அவர் சொன்ன பதில் சரியில்லைன்னு சொல்கிறார்கள். சரியான பதில் இல்லைன்னு. அப்போ எது சரியான பதில்? ஓகே, வெரி குட். சரி சரி, நீங்கள் இல்லைங்க. சரி, எல்லாரும் உங்களோட பேர் என்ன? ஆ, சதீசனா. எல்லாரும் இவங்களை கூட தானே கிளப் பண்ணுங்க. ஏண்டா தைரியமாக முன்னுக்கு வந்து கழிச்சிருக்காங்க இல்லையா, அதை நம்ம என்கரேஜ் பண்ணணும், பாராட்டணும் இல்லையா? சரி, ஓகே. இனி வர காலங்களில் பாஸ்வேர்ட்ஸ் எல்லாம் எப்படி போடணும், எல்லா அக்கௌண்ட்டுக்கும் ஒரே பாஸ்வேர்ட் போடக்கூடாது, இதெல்லாம் கிளியர் தானே பிள்ளைகளுக்கு? ஓகே, நம்ம அடுத்ததுக்கு போவோம். அப்போ அடுத்த சில விஷயங்களுக்கு போவோம். ஓகே, இது வந்துட்டு சும்மா ஒரு டேட்டா, ரைட்டா? உங்களோட பாஸ்வேர்ட் வந்துட்டு நம்பரில் மட்டும் இருந்தால் இப்படிங்கிறதுக்குள்ளே ஹேக் பண்ணிவிடுவாங்களாம், சரியா? இன்ஸ்டாலின்னு சொல்லிச்சுன்னா இப்படிங்கிறதுக்குள்ளே ஓகே ஹேக் பண்ணிவிடுவாங்க. லைக் உங்களை ஒரு 4 நம்பர் மட்டும் கொடுக்குறீங்க, 1 2 3 4 மட்டும் கொடுத்துருக்கீங்கன்னா இன்ஸ்டன்ட்லியாக ஹேக் பண்ணிவிடுவாங்க. ABCD குயிக்காக ஹேக் பண்ணிவிடுவாங்க. அது கேபிட்டல் அடிக்கலாம், இல்லாட்டி நீங்கள் ஸ்மால் அடிக்கலாம். அடுத்து நம்பர் மட்டும் கொடுத்தீங்கன்னு சொல்லிச்சுனால ஹேக் பண்ணிவிடுவாங்க, சரியா? 4ல். அப்போ நீங்கள் இங்கே பார்க்கலாம் 8 இருக்குது. 8 இருக்குது. எப்படி 8ல் வந்துட்டு நீங்கள் நம்பர் மட்டும் கொடுத்தாலும் என்ன செஞ்சிடும், குயிக்காக ஹேக் பண்ணிவிடுவாங்க. ஸ்மாலில் மட்டும் கொடுத்தீங்கனாலும் 5 செகண்டில் ஹேக் பண்ணி எடுத்துடுவாங்க. இதில் வந்துட்டு ஸ்மாலும் கேபிட்டலும் சேர்ந்து வருது வந்தால் ஒரு 22 நிமிஷம் இருக்குதாம் ஹேக் பண்ணுற ஆளுக்கு. ஸ்மாலும் கேபிட்டல் நம்பரும் வந்தால் 1 மணித்தேலம் எடுக்குதான். நம்பரும் கேபிட்டல் ஸ்மாலும் வந்தால் 8 மணித்தேலம் எடுக்குதான், சரியா? அப்போ ஒரு ஹேக்கர் வந்துட்டு குறைஞ்சது அரை மணித்தேலத்துக்கு ட்ரை பண்ண மாட்டார், சரியா? அதையும் தாண்டி ட்ரை பண்ணால் ஒரு 1 மணித்தேலம் 2 மணித்தேலம் ட்ரை பண்ணுவார். 8 மணித்தேலம் ட்ரை பண்ண மாட்டார். அப்போ நம்ம என்ன செய்யணும், நம்மளோட பாஸ்வேர்டு வந்துட்டு குறைஞ்சது எத்தனை டிஜிட்டில் இருக்கணும், 8ல் இருக்கணும். அதில் என்னென்ன வரணும், அப்பர் கேஸ்ண்டா கேபிட்டல், லோவர் கேஸ்ண்டா ஸ்மால், சிம்பிள்ஸ்னு சொல்லிச்சுன்னா அந்த ஹேஷ்டேக் 8 அந்த கமாமாய் குறியீடு இருக்குது, அது வருது, சரி? இப்போ எனக்கு சொல்லுங்க, அப்போ ஒரு பாஸ்வேர்டில் எத்தனை டிஜிட் இருக்கணும்? 8. ஓகே, டிஜிட்னா என்ன தெரியுமா? நான் காய்ச்சிட்டு போகிறேன் டிஜிட்னு சொல்லி, பட் பிள்ளைகள் தெரியாமல் கேட்டுக்கு இருக்கிறப்பல இருக்குது. டிஜிட்னு சொல்லிச்சுன்னா நம்ம இன்னும் 1 2 3 2 வந்தானே. அப்போ அதே மாதிரிக்கு 8 தரம் வரணும். அப்போ உங்களோட பாஸ்வேர்டில் 8 டிஜிட் வரணுமெண்டா 8 அந்த 8க்குள்ளேயும் வந்துட்டு 2 நம்பர் இருக்கலாம், 2 ஸ்மால் இருக்கலாம், 2 கேபிட்டல் இருக்கலாம், 2 ஸ்பெஷல் கேரக்டர் இருக்கலாம், சிம்பிள்ஸ் இருக்கலாம், இல்லாட்டி 3 கேபிட்டல் இருக்கலாம், 2 ஸ்மால் இருக்கலாம். அப்படி நீங்கள் கலந்து போடலாம், சரியா? அதுதான் டிஜிட்னு சொல்லுவோம். ஓகே, இது ஓகேவா? இது 2022ஆம் ஆண்டு வந்து ரிப்போர்ட் உண்டு, சரியா? பாஸ்வேர்டு ஸ்ட்ராங்காக வந்துட்டு டெஸ்ட் பண்ணதில்லை உலகத்தில் வந்துட்டு ஒரு கம்பெனி. இது கிளியரா பிள்ளைகளுக்கு? இது விளங்கிட்டா? என்ன சொல்ல வந்தால் விளங்கிட்டா? அதில் எனர்ஜி இல்லாமல் இருக்கே சொல்கிறது, கொஞ்சம் உற்சாகமாக சொல்கிறாப்பல இல்லையே எனக்கு விளங்கிட்டேன்னு சொல்லி. 2 பேர் தான் சொல்கிறாங்க விளங்கிட்டேன்னு சொல்லி, மிச்சாக்கள் விளங்கலையா? எல்லாரும் விளங்கலையா? பொறுத்தவரைக்கும் விளங்கிட்டு. ஓகே, உங்களுக்கு விளங்கிட்டா இல்லையா? சொல்லணும் விலங்கலாட்டி. அமைதியாக இருந்தால் தெரியாது உங்களுக்கு விலங்கலை. நீங்கள் சொன்னால் தானே தெரியும் என்ன விலங்கலை. இது என்ன, இது வந்துட்டு கேரக்டர்ஸ், அதாவது நம்ம எத்தனை கொடுக்கம்ங்கிறது. இப்போ 4ன்னு சொல்லிச்சுன்னா ABCD 4 கேரக்டர் கொடுக்கும், சரியா? அப்போ 1 2 3 4. இதே வந்துட்டு 8ன்னு சொல்லிச்சுன்னா ABCDEFGH 8 தரம்பா, சரியா? அப்போ நம்ம அந்த 8க்குள்ளே வந்துட்டு நம்ம ABCD மட்டும் கொடுக்கலாம், இல்லாட்டி நம்பர் மட்டும் கொடுக்கலாம், இல்லாட்டி நம்பரும் கொடுக்கலாம் ABCDயும் கொடுக்கலாம். வர ABCDயை நீங்கள் கேபிட்டல்லையும் ஸ்மால்லையும் கொடுத்து நம்பரும் கொடுக்கலாம். அதை வந்துட்டு இங்கே சொல்லியிருக்கேன். டிஜிட்டுங்கிறது எத்தனை கொடுக்க போகிறீங்க, மொத்தம் எத்தனை வரணும், சரியா?
அடுத்தது வந்துட்டு நம்பர் செலக்ட். இது வந்துட்டு நம்பர் மட்டும் கொடுக்குறது, இது ஸ்மால் மட்டும் கொடுக்குறது, இது ஸ்மாலும் கேபிட்டலும் கொடுக்குறது. இங்கே நம்பரும் ஸ்மாலும் கேபிட்டலும் கொடுக்குறது. இங்கே நம்பர் ஸ்மால் கேபிட்டல் அதோட சேர்த்து வந்துட்டு என்ன வேறு அந்த ஸ்பெஷல் சிம்பிள்ஸ்னு சொல்லுவோம், ஸ்பெஷல் கேரக்டர்ஸ்னு சொல்லுவோம். உங்களோட ஃபோனில் இருக்கிற அந்த மைனஸ் மாய் குறியீடு, ப்ளஸ் குறியீடு, சமன், ஹேஷ் குறியீடு எல்லாம் இருக்குது தானே, அதுகள் வர மாதிரி கொடுக்குறது. ஸோ அது வந்துட்டு நீங்கள் இப்போ 4 கொடுத்தீங்கன்னு சொல்லிச்சின்னா ஏபிசிடி மாதிரிக்கு ஏ ஸ்மால் ஏ கேபிட்டல் ஏ, அதுக்கப்புறம் ஒரு நம்பர் 3, அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு ஹேஷ் குறியீடு சரியா கொடுக்கீங்கன்னு சொன்னால் அதை குயிக்காக ஹேக் பண்ணிவிடுவாங்க. இப்போ 5 கொடுக்கீங்க, அதில் போல் ஏபி கேபிட்டல் சி சரியா, ஒரு நம்பர் 1, ஒரு கேரக்டர் சமன் குறியீடு கொடுக்குங்க, சமன் அது போடுவோம் 5. அப்பையும் அதே வந்து என்ன செஞ்சு குயிக்காக ஹேக் பண்ணிடுறாங்க. 6ன்னு சொல்ல போல் ஏ பி அதுக்கப்புறம் நம்பர் ஒரு 20 மேற்கோள் குறியீடு சரி தானே, இன்வெர்டர் கமான்னு சொல்லுவோம், அது கொடுக்குங்க. அதுக்கப்புறம் இன்னொரு நம்பர் கொடுக்குங்க 2. அப்போ அது வந்துட்டு இப்படி அப்போ அந்தந்த மாதிரி இருக்குது. நீங்கள் எத்தனை கொடுக்குங்களோ அந்த கவுண்டை தான் வந்துட்டு சொல்லுவோம் நம்ம நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ் இல்லாட்டி டிஜிட்னு சொல்லுவோம். இப்போ அது கிளியரா விளங்கிட்டா? சொல்லக்கூடிய மாதிரி இருக்குமா? இப்போ உங்களோட பேர் என்ன? ஜதுஷனா. ஜதுஷனா மாதிரிக்கு எல்லாரும் வந்துட்டு உங்களுக்கு விளங்காத என்ன செய்யணும், கேட்கணும். கேட்டால் என்ன செய்யும், உங்களோட சந்தேகம் வந்துட்டு கிளியர் ஆகும். இல்லாட்டி நீங்கள் என்ன செய்வீங்க, சந்தேகத்தோடையே போயிடுவீங்க. அப்போ நாங்கள் வந்ததுக்கு என்ன இருக்காது, பிரயோசனம் இருக்காது இல்லையா? அப்போ சந்தேகம் வந்தால் கேட்கணும். ஓகே, உங்களுக்கு விளங்கிட்டா சத்தமாக சொல்லணும். அப்போ சொல்லிடுமா? இவரோட பேர் என்ன? சனோஜினி. முன்னே போய் சொல்லி தரீங்களா எங்களுக்கு? அப்போ இப்போ சொன்ன விஷயத்தை கொஞ்சம் முன்னே போவோமா? எல்லோரும் என்கரேஜ் பண்ணுங்க, கொஞ்சம் கிளப் பண்ணி. என்ன கூச்சப்படுறாரு, போய் கதைக்கணும். செய்வோமே, என்ன கூச்சமாக இருக்கு? அப்படியா வெக்கமாக இருக்கா? ஒன்று இப்போ கைக்கிறதுக்கு அப்படி நீங்கள் சொல்ல போகிறது சரியும் இல்லை பிள்ளையும் இல்லை, உங்களுக்கு விலகி நான் சொல்ல போகிறீங்க சரியா? ட்ரை பண்ணுவோம் ஒரு தரம். சின்ன ட்ரை எல்லாரும் கிளப் பண்ணுங்க கொஞ்சம். கேட்கவே இல்லை நீங்கள் ஹைச்சது. உங்களை கேட்டுச்சு அவன் ஹைச்சது. ஃப்ரெண்டுன்றதால போய் சொல்கிறல கேட்டேன்னு சொல்லி. கேட்டேன்னு சொன்னால் என்ன ஹைச்சன்னு கேட்க பண்ணான் அவன். சரி, கொஞ்சம் சத்தமாக கதைப்போம். இன்னும் கொஞ்சம் ஒரு ஒளிமு இன்னொரு 2 கட்டையை கூட்டுவோம். ஒளிமு கொஞ்சம் கூட்டி, ஒளிமை கொஞ்சம் கூட்டி காய்ப்போம் சரியா? டிவியில் ஒளியும் கூட்டுவோம் தானே, அந்த மாதிரி இருக்குது. ஓகே, ஹாய். இந்த நம்பரில் 8 நம்ம இது போட்டால் உத்தரவாதம் இந்த பாஸ்போர்ட் கண்டுபிடிக்கலாம் இருந்துச்சு. அவ்வளோதானா? சரி, ஓகே 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 வெரி குட். கை தட்டுங்க எல்லோரும் கொஞ்சம். ஓகே ஓகே போங்க. வெரி குட். ஓகே யா, அவங்க சொன்னது வந்துட்டு என்னென்னா, நம்ம 8 இது வார மாதிரிக்கு எல்லாம் கலந்து போட்டோம்னு சொல்லிச்சுன்னா பாஸ்வேர்டு வந்துட்டு ஹெக் பண்ணுறாங்களுக்கு ஹெக் பண்ணுறது கஷ்டமாக இருக்குன்னு சொன்னாங்க. ஓகே வெரி குட். சப்போஸ் உங்களோட ஃபோன் பழுதாகும், வேலை செய்ய அப்போ தானே நீங்கள் கடைக்கு கொடுப்பீங்கன்னு, கடைக்காரர்களை கொடுப்பீங்க, செய்கிறத கொடுப்பீங்க. சில கடைக்காரர்களும் உங்களோட ஃபோனோட பாஸ்வேர்டை கேட்பாங்க, கேட்டிருப்பாங்க தானே. அப்போ நீங்கள் பாஸ்வேர்டை கொடுத்தீங்கன்னா உங்களோட ஃபோனை பார்க்கலாம் தானே. அப்போ அந்த டைமில் நீங்கள் என்ன செய்யணும்னு சொல்லிச்சின்னா, உங்களோட ஃபோனில் இருக்கிற ஃபோட்டோவோ உங்களோட வீடியோஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட இதுகளை வந்துட்டு நீங்கள் வேறொரு பென் ட்ரைவ்லையோ வேறொரு கம்ப்யூட்டரில் ஏற்றி வச்சுட்டு, இல்லாட்டி உங்களோட ஃப்ரெண்டோட தங்க இருந்தாங்கன்னா அவங்கள்ட்ட பென் ட்ரைவில் ஏற்றி வச்சுட்டு
அதை உங்களோட ஃபோனில் இருந்து அழிச்சு போட்டு தானே செய்யணும், கொடுக்கணும். சரியா? ஏன்னு சொல்லிச்சேன்னா நிறைய பேர் ஃபோட்டோஸ் அதில் வந்துட்டு ஆன்லைனில் வந்துட்டு லீக் ஆகி வர்றதுக்கு காரணம் என்னென்னு சொன்னால், இப்படி ஃபோன் கடைகளில் வந்துட்டு தெரியாமல் கொடுத்துருவாங்க. அங்கே இருக்கிற எல்லாருமே நல்லவங்க அள்ளி கேட்டால் நமக்கு தெரியாது தானே, அவங்களாம் கெட்டவங்கன்னு சொல்லலை, பட் எல்லாருமே நல்லா இருக்கிற அள்ளி கேட்டால் நமக்கு அது தானே சந்தேகம் தானே, யோசிச்சு பாருங்கள். ஸோ அதனால் என்ன செய்யுங்கன்னு சொல்லிச்சுன்னா, உங்களோட ஃபோனை இனி வர காலங்களில் உங்களோட அம்மா அப்பா யாரும் ஃபோனை செய்ய கொடுக்க போகிறாங்கன்னு சொல்லிச்சுன்னா, அந்த ஃபோனில் இருக்கிற ஃபோட்டோ வீடியோ நீங்கள் அந்த கழிச்சிருப்பீங்க தானே, அந்த வாட்ஸ்அப்பில் கழிச்சிருப்பீங்க, அதெல்லாம் வந்துட்டு வேற ஒன்றில் சேவ் பண்ணிவிட்டு ஃபோனில் இருந்து அழிச்சு போட்டு கொடுக்க சொல்லுங்கள். சரியா? ஃபோனோட பாஸ்வேர்டை கடைக்காரங்க கேட்டாங்கன்னு சொல்லிச்சுன்னா, ஏன் பாஸ்வேர்டை கேட்காங்க, என்னத்துக்கு கேட்காங்க, என்னத்துக்காக பாஸ்வேர்டு தேவைப்படுதுன்னு கேட்க சொல்லுங்கள் கடைக்காரர்கள்ட்ட. சரியா? கேட்டு அதுக்கு கடைக்காரர் ஒழுங்காக பதில் செல்லலைண்டா அந்த கடைக்காரன் ஃபோனை கொடுக்கான்னு சொல்லுங்கள். சரியா? சரியா? இப்போ நார்மலாக வந்துட்டு உங்களோட ஃபோனில் ஒரு சவுண்ட் வேலை செய்யலை, அதுக்கு வந்துட்டு அவருக்கு பாஸ்வேர்டு தேவையில்லை தானே பார்க்குறதுக்கு. அப்போ என்ன தேவைக்கா பாஸ்வேர்டு கேட்காங்க ஃபோன்றது ஏன்னா இன்னும் உங்களோட ஃபோன் உங்களோட தானே, அதில் உங்களை பற்றின விஷயம் தான் இருக்க போகுது. அப்போ அதை நம்ம அவர்கிட்ட சொல்லணும் பாஸ்வேர்டு. அப்போ நம்ம அதை கொஞ்சம் என்ன செய்யணும், யோசிக்கணும். சரியா? அடுத்தது இல்லை சில விஷயங்கள் நான் விட்டுட்டு போகிறேன் என்ன சொல்லிச்சுன்னா உங்களுக்கு அது விலங்கி கஷ்டமாக இருக்கணும் விட்டுட்டு போகிறேன். சரியா? இந்த 2 ஃபேக்டர்னு சொல்கிறது இப்போ உங்களோட ஃபோனில் வந்துட்டு யாரும் உங்களோட மெயிலை வந்துட்டு லொகின் பண்ணக்கூட உங்களோட ஃபோனுக்கு எஸ்எம்எஸ் வரும் தெரியுமா சில நேரங்களில், அப்படியான விஷயங்கள் 2 ஃபேக்டர்னு சொல்லுவோம். பாஸ்வேர்டு மட்டும் போடுறது சேஃப்டி இல்லைன்னு சொல்லிச்சுன்னா, உதாரணமாக உங்களோட பாஸ்வேர்டு வந்துட்டு யாருக்கும் தெரிஞ்சிட்டு நீங்கள் உங்களோட ஃப்ரெண்டு யார்கிட்டயோ சொல்லக்கூட யாரோ அதை வெளியே இருந்து கேட்டுட்டாங்க, அப்போ உங்களோட பாஸ்வேர்டை வந்துட்டு அவங்க அடித்து உங்களோட அக்கௌண்ட்டுக்குள்ளே பார்க்காங்கன்னு சொன்னால், அப்போ உங்களோட பாஸ்வேர்டு வந்துட்டு இப்போ ரெண்டு வேலியில் பார்த்துக்கோங்க. சரியா? நீங்கள் அந்த கார்ட்டூன் நம்பாங்கன்னு சொன்னீங்கன்னு, கார்ட்டூனில் வந்துட்டு 2 லேயர்ஸ் இருக்கும். இப்போ ஒரு பக்கம் வந்துட்டு ஒரு சுவர் இருக்கும், இன்னொரு சுவரும் இருக்கும். அந்த ஒரு சுவரை உடைச்சாலும் வந்துட்டு 2ஆவது சுவருக்கு போகணும். பாகுபலி படம் பார்த்தீங்களா? பாகுபலி 2 படம் பார்த்தீங்களா? அதில் வந்துட்டு என்ன 7 விதமான சுவர் இருக்கும் பார்த்துருப்பீங்களா கடைசி கிளைமேக்ஸில். அப்போ 7 வந்து உடைச்சி தானே உள்ளே போவாங்க. அப்போ அதே மாதிரிக்கு உங்களோட பாஸ்வேர்டு வந்துட்டு உங்களுக்கு ஒரு சுவர்னு சொல்லிச்சுன்னா, இந்த 2 ஃபேக்டர்னு சொல்லுறது இன்னொரு சுவர். அப்போ அதை உடைச்சிட்டாங்கன்னு சொல்லிச்சுன்னா இது தனி தான் வரணும். ஆனால் இந்த ஃபோன் நம்பர் யார்கிட்ட இருக்கி, உங்கள்கிட்ட இருக்கி. அப்போ அந்த ஃபோனுக்கு கோட் யாருக்கு வரும், அவங்களுக்கா உங்களுக்கா? இந்த ஃபோன் நம்பர் யார்கிட்ட இருக்கி, உங்களோட ஃபோன் நம்பர் தான் யாருக்கு வரும், உங்களுக்கு வரும். இப்போ வேறு யாரும் வந்து ஹெக் பண்ண ட்ரை பண்ணாங்கன்னா உங்களுக்கு ஃபோனுக்கு கோட் வர்றதுக்காக அவங்க அந்த கோட்டையும் கொடுத்தா தான் வந்துட்டு என்ன செய்யலாம். இந்த மாதிரி உங்களுக்கு கோட் வந்திருக்கும் தானே ஃபோனுக்கு, இந்த மாதிரி இருக்கும். அந்த 78 14 98 இப்படி 1 2 3 4 அப்படி நம்ம வந்துட்டு இல்லையா ஃபோனுக்கு. சரி, ஓகே. அப்போ அதை விடுவோம் இப்போ நம்ம. ஓகே. ஸோ அந்த விஷயங்கள் வந்துட்டு இருக்கு. அப்போ நீங்கள் உங்களோட ஃபோன் நம்பரை செட் பண்ணி வைக்கலாமா, அதுக்கு அது 2 ஃபேக்டர்னு சொல்லுவோம். ஓகே. அடுத்தது நம்மளோட பிள்ளைகள் செய்கிற வேலை ஒன்று இருக்குது. இந்த மாதிரி அப்ளிகேஷன் நாங்கள் என்ன செய்கிற பிள்ளைகள் பாஞ்சி விழுந்து முதலாவதால் என்ன செய்கிற இன்ஸ்டால் பண்ணி வச்சிடுற. இங்கே பாரு இடத்துல பட்டர்ஃப்ளை வருது, இங்கே பாரு இடத்துல பிரின்சஸ் வருது, அந்த மாதிரி கழிச்சிருப்பீங்க தானே. எந்த ஃபோனை பாரு பிங்க் கலரில் இருக்குது, எந்த பாரு ரெட் கலரில் இருக்குது, இந்த மாதிரிலாம் பாவிச்சிருப்பீங்க தானே. ஸோ இந்த மாதிரிக்கு உங்களுக்கு தெரியாது. உங்களோட ஃபோன்லேயே சில சாஃப்ட்வேர் இருக்குன்னு தெரியுமா, உங்களோட ஃபோன்லேயே இந்த மாதிரி தரக்கூடிய சாஃப்ட்வேர் இருக்கும். தீம்டு சொல்லி THEMன்னு சொல்லி ஒரு இது இருக்குது, அதுக்குள்ளே இருக்கும். ஸோ அதை தவிர்த்து நீங்கள் ப்ளே ஸ்டோரில் இப்படியான அப்ஸுகளை என்ன செய்யக்கூடாது, இன்ஸ்டால் பண்ணக்கூடாது, இருந்து தவிர்த்து கொள்ளணும். சரியா? அந்த அப்ஸுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு நமக்கு தெரியாது. ஓகே. அடுத்தது நம்ம சொன்ன விஷயம், இந்த வாட்ஸ்அப் GB வாட்ஸ்அப் அதுகள் என்ன செய்யக்கூடாது, பாவிக்க கூடாது. அடுத்தவங்களுக்கு சில டைமில் வந்துட்டு இப்போது உங்களுக்கு மெசேஜ் வரும், நீங்கள் 10,000 ரூபா வென்றிருக்கீங்க, 20,000 ரூபா வென்றிருக்கீங்க, கார் ஒன்றை வென்றிருக்கீங்க, இந்த லிங்கை கிளிக் பண்ணி போனீங்கன்னா கார் கிடைக்கும், இதை கிளிக் பண்ணி போனால் உங்களுக்கு 1 லட்சம் காசு கிடைக்கும், இதை கிளிக் பண்ணால் உங்களுக்கு ஒரு கோல்டு செயின் கிடைக்கும், இல்லாட்டி ஒரு மோதிரம் கிடைக்கும். இந்த மாதிரிலாம் வந்துருக்கீங்க, பார்த்துருக்கீங்களா? சும்மா வந்துருக்கும். அதில் நம்புறதா? அதில் வந்து நம்பக்கூடாது. உங்களை அந்த லிங்குக்குள்ளே போக வைக்கிறதுக்கு என்ன செய்வாங்க, இப்படி உங்களை கவர்ற மாதிரி போடுவாங்க. தங்கமோ இல்லாட்டி ஒரு விளையாட்டு சாமானோ இல்லாட்டி ஒரு ஃபோனோ இந்த மாதிரி போட்டு போடுவாங்க, கிஃப்ட் வந்துருக்கின்றே. கொஞ்சம் பேர் என்ன செய்வாங்கன்னு சொல்லிச்சுன்னா, இதுக்குள்ளே போனதுக்கப்புறம் இவங்களுக்கு நம்ம கோலும் பண்ணக்கூடாது, மெசேஜும் பண்ணக்கூடாது. சரியா?
உங்களை புக் பண்ணி விட்டுறேன். நீங்கள் கால் பண்ணிங்கன்னா சொல்லுவாங்க, உங்களுக்கு வந்த ப்ரைஸ் வந்துட்டு அது ஏர்போர்ட்டில் ப்ளாக் ஆகிருக்கி, அதை நீங்கள் என்ன செய்யணும், கிளியர் பண்ணணும். அதுக்கு யார் நீங்கள் தானே காசு கட்டணும் கேட்பாங்க. நீங்கள் ஃபஸ்ட்டுக்குள்ளே குறைய தாங்க கேட்பாங்க. ஒரு 100 ரூபாயோ 300 ரூபாயோ 500 ரூபாயோ கேட்பாங்க. நீங்கள் கட்டிடுவீங்க. கட்டினது உங்களுக்கு எப்படி மைண்ட் செட் இருக்கும், நான் 500 காசை கட்டிட்டேன், அது எப்படி அது இருக்கணுமென்றிக்கும். அப்போ அவங்க அதை பார்த்து என்ன செய்வாங்கண்டா, கூடுதலாக இல்லை 500 ரூபா காணா, கூட காசு கேட்காங்க, ஏர்போர்ட்டில் காசு கொஞ்சம் கூட்டிட்டாங்களாம், ஒரு 1000 ரூபா போடுங்க, ஒரு 2000 ரூபா போடுங்க சொல்லி கேட்பாங்க. நீங்கள் காசை போட்டது பிறகு 2-3 நாள்லாம் அந்த நம்பர் வேலை செய்யாது. நீங்கள் கால் பண்ணிங்கனாலும் வேலை செய்யாது. அவங்க காசு எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அப்போ அதனால் இந்த மாதிரி வர ஃபேக்காக வர மெசேஜ் என்ன செய்யக்கூடாது, நம்பக்கூடாது. அவங்களுக்கு என்ன செய்யக்கூடாது, ரெஸ்பாண்டும் பண்ணக்கூடாது. ஓகே சரி. ஓகே, இது ஒரு சைட் உண்டு, stopncii.org சொல்லி. சரியா? இப்போ உங்களோட ஃபோட்டோஸை இல்லாட்டி உங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் யாரும் தவறாக பயன்படுத்துகிறாங்கன்னு சொல்லிச்சுன்னா நீங்கள் அதை இங்கே போய் ரிப்போர்ட் பண்ணலாம். சரியா? ரிப்போர்ட் பண்ணால் அந்த மாதிரி ஷேர் ஆகின விஷயங்களை அவங்க ட்ரேஸ் பண்ணி ப்ளாக் பண்ணுறதுக்கான நடவடிக்கை எடுப்பாங்க. சரியா? இதான அந்த சைட்டில் பேர் stopncci.org. சரியா? எழுதி கொள்ளுங்க. ஓகேயா? stopncci.orgன்னு சொல்லி வரும். சரி, எழுதிட்டீங்களா பிள்ளைங்க எல்லோரும்? இதுக்கு பேத்துட்டு இந்த இருக்குது க்ரியேட்டிவ் கேஸ்ன்றதை கிளிக் பண்ணினீங்கன்னு சொல்லிச்சுன்னா அதில் என்ன செய்யலாம்னு சொல்லிச்சுன்னா நீங்கள் அந்த இதை செய்யலாம், ஃபைல் பண்ணலாம், கேஸெல்லாம் இதை பாவிக்கிறத சந்தேகங்கள் பாவிக்கணும்னு சொல்லிச்சுன்னா நீங்கள் அக்காவை கண்டெக்ட் பண்ணலாம். சரியா? அக்கா அவங்களோட கண்டெக்ட் நம்பரை கொடுத்துருப்பாங்க உங்களோட டீச்சர்கிட்ட. இப்படி உங்களோட வீட்டில் யாருங்க இப்படி பிரச்சனை செய்யணும்னு சொல்லிச்சுன்னா நீங்கள் அக்காவை கண்டெக்ட் பண்ண சொல்லலாம் டீச்சர் மூலமாக. அப்போ அக்கா என்கிட்ட சொல்லுவாங்க, நான் அதுக்குரிய ஹெல்ப்பை பண்ணுவேன் 7 மணி வரைக்கும். சரியா? ஓகே, அடுத்தது ஒரு சைட் ஒன்று இருக்குது, இதை நோட் பண்ணிக்கொள்ளுங்க. சரியா? இந்த பேரை மட்டும் நோட் பண்ணுங்க. ரைட்டா? கூகுளில் பேத்திட்டு இவ்வளோ டைப் பண்ணுங்கள். சரியா? ஹேவ் ஐ பீன் ஃபவுண்ட். சரியா? இது டைப் பண்ணிங்கன்னா இந்த சைட் வரும். இதில் நீங்கள் உங்களோட ஜிமெயில் இருக்குது தானே, உங்களோட ஜிமெயிலை டைப் பண்ணி என்ன பண்ணினீங்கன்னு சொல்லிச்சுன்னா உங்களோட ஜிமெயில் ஹெக் ஆகிருந்துச்சுண்டா சொல்லு. உங்களோட ஜிமெயில் எந்த இடத்துல ஹெக் ஆகிருக்கு, நீங்கள் ஜிமெயிலில் சில அக்கௌண்ட் திறந்துருப்பீங்க, ஃபேஸ்புக்கோ இன்ஸ்டாகிராமோ டிக்டாக்கோ, அதில் எந்த அக்கௌண்ட் ஹெக் ஆகிருக்குன்னு சொல்லும். ஓகே, ஸோ இதை நோட் பண்ணிக்கொள்ளுங்க, நோட் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். ஓகே, இதை எழுதிட்டிங்கன்னா இந்த சைட்டை நான் உங்களுக்கு எப்படி யூஸ் பண்ண காட்டி போட்டு நாம் இன்றைக்கி செஷனை முடிப்போம். சரியா? எங்களுக்கு மாதம் உங்களுக்கு நிறைய நேரம் சொல்லி தரணும்னு சொல்லி, பட் உங்களுக்கு ப்ராக்டிக்கல் எல்லாம் இருக்காமே, ஸோ நாங்கள் அதுக்கும் டைம் தரோணுமே உங்களுக்கு. ஓகே, எழுதியாச்சு எல்லோரும்? ஓகே, இப்போ நான் அந்த சைட்டை உங்களுக்கு நார்மலாக காட்டுறேன். ஓகே, இந்த மாதிரிக்கு பாருங்க. சரியா? இதில் நான் இமெயில் எடுக்கிறேன். ஓகே, நான் செக் பண்ணுறேன். சரி, என் மெயிலை செக் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், குட் நியூஸ், நோ ஃபவுனேஜ் ஃபவுண்ட்னு சொல்லிச்சுன்னா இந்த அக்கௌண்ட் ஹெக் ஆகலை. சரியா? அப்போ இந்த அக்கௌண்ட் ஹெக் ஆகாமல் இருக்குது. இப்போ இந்த மற்ற மெயிலை செக் பண்ணி பார்ப்போமா? ஓகே, இந்த மெயிலை செக் பண்ணுறோம்.
ஓ இந்த மெயிலில் வந்துட்டு என்ன ஹெக் ஆகலை இப்படி இருக்குது இப்போ உங்களோட மெயிலுக்கு இப்படி வரும். சரியா, நீங்கள் வீட்டை போய்ட்டு இந்த மெயில் இதை அடிச்சு டைப் பண்ணி பார்க்கலாம். நம்ம இன்னொன்று சொல்லியிருந்தோம் ChatGPTன்னு சொல்லி என்ன, அதே வந்துட்டு அவங்கள்ட்ட காட்டிட்டு நம்ம முடிப்போம். ஓகே, இதுக்கு என்ன கேள்வி கேட்கலாம் பிள்ளைகள் சொல்லுங்கள். அப்போ ஒரு கேள்வி சொல்லுங்கள் நான் கேட்குறதுக்கு. இன்றைக்கி யார் யார் முன்னுக்கு போனாக்கள்? நீங்கள் போனேன் முன்னுக்கு, அப்புறம் நீங்களும் போனேன், நீங்கள் எலும்பி காய்ச்சி நீங்கள். அப்போ உங்கள் 3 பேருக்கு இன்றைக்கி கேள்வி கேட்க சான்ஸ் தரப்படும். என்ன கேள்வி கேட்போம் சொல்லுங்கள். அப்போ இங்கே இருக்குது, நான் இடத்துல நோட் பண்ண சொன்னேன். இந்த இருக்குதா ChatGPTன்னு சொல்லி. சரியா, ஓகே. என்ன கேள்வி கேட்கலாம்? சும்மா உங்களோட பாடம் சம்மந்தப்பட்டது ஏதாவது இருக்கும். நம்ம டைமை கொஞ்சம் மிச்சப்படுத்துறதுக்காக 3 பேருக்கு சான்ஸ் தரேன்னு சொன்னேன். அந்த 3 பேரும் கேள்வி கேட்கலாம், நம்ம மிச்சங்களுக்கு அந்த சான்ஸை கொடுக்கலாம், பிரச்சனை இல்லை. ஓகே ஓகே. ஸோ பேர் வந்திருக்கு பார்த்தீங்கன்னா, தாஜ்மஹாலை முதன்முதல் ஆட்சி செய்த அரசன் அக்பர் ராஜாவின் குமாரன் முகல் அரசன் ஷாஜஹான். ரைட்டா? சரியா, முகல் அரசுன்னு சொல்லிச்சுன்னா முகலாய பேரரசு. ரைட். தாஜ்மஹால் ஆட்சி செஞ்ச அரசன் யாருண்டா அக்பர் மன்னன் மகன் தானே ஷாஜஹான். அக்பர் மன்னன் குமாரன் சொல்லிச்சுன்னா யார் உங்களுக்கு தமிழ் தெரிஞ்சிருக்கீங்க தானே? குமாரன் முகல் அரசன் ஷாஜஹான். அவன்தான் தாஜ்மஹாலை கட்டிடத்திற்கு பொறுத்து தாஜ்மஹால் அவன்தான் காதலி மும்தாஜ் மஹாலிற்கு நினைவு கூடாக கட்டியது. பார்த்தீங்களா, மும்தாஜ் மஹால்னு சொல்கிறது அவரோட பேர். அப்போ அதுக்காக தான் அதோட பேர் தாஜ்மஹால். என்ன ஸோ இந்த மாதிரி நீங்கள் தங்கிலீஷ்லேயும் கேட்கலாம், அதுக்கிட்ட சொல்லும். பார்த்தீங்களா, இப்போ இது வந்துட்டு என்ன சம்மந்தப்பட்டது? வரலாறு சம்மந்தப்பட்டது. நீங்கள் சயின்ஸும் கேட்கலாம், சயின்ஸில் டவுட் இருந்தாலும் கேட்கலாம். டீச்சர் உங்களுக்கு சொல்லித்தரால டவுட் கேட்டால் ஏசுகிறாங்க, டீச்சர் உங்களுக்கு வந்துட்டு டைம் எடுத்து சொல்லித்தராங்க, நீங்கள் இதுக்கிட்ட கேட்கலாம், அது சொல்லித்தரும். ஒரு ஆள் கேள்வி கேட்டாங்க, மிச்சம் 2 பேர் கேட்க போகிறீங்களா? என்ன கேள்வி கேட்குறேன்னு சொல்லி நீங்கள் கேட்க போகிறீங்களா தங்கச்சி? இல்லை, அவங்களோட சான்ஸ் அப்போ யாருக்கு கொடுப்போம் கேட்குறதுக்கு? அவரோட சான்ஸ் யாருக்கு வேணும் கேள்வி கேட்குறதுக்கு? அவள் கேட்க மாட்டான், சான்ஸ் யாருக்கு வேணும்? இன்னும் ஒருத்தருக்கு மானாதா? நீங்கள் கேட்க போகிறீங்களா? பயப்படக்கூடாது, கேட்கணும். பார்த்தீங்களா, அவள் எவ்வளோ துணிச்சலா நீ கேள்வி கேட்டான்னு சொல்லி அவன் மேற்கொடுக்கணும் எல்லாரும். நீங்கள் கேட்க போகிறீங்களா? கேளுங்களா, என்ன கேட்குறேன்டு. என்ன பிள்ளைகள் ஒருத்தரும் கேள்வி கேட்க விருப்பம் இல்லையா? கேள்வி இருக்கா? அரும்பி சொல்லுங்கள். சரி, நான் அந்த 3 பேருக்கு மட்டும் இல்லை கேள்வி கேட்க விருப்பம் இருக்கிறார்கள். அந்த 3 பேரும் கேட்கல, விருப்பம் இருக்கிறார்கள். அதில் 2 பேர் கேட்கல. சாரி, கேள்வி கேட்கணுமேங்கிறார்கள். உங்களுக்கு கேட்கறக்கா? என்ன கேட்கணும்? பயப்படக்கூடாது, கதைக்கணும். சொல்லுங்கள், என்ன கேட்கணும்? என்ன கேட்கணும்? நீங்கள் சொல்லுங்களேன். ஓகே, கூர்ப்பு கொள்கைகள். என்ன கூர்ப்பு கொள்கைகள் கேட்கணுமா? கூர்ப்பு கொள்கைகள் சரியா? இது சரியா வர்றது? சரியாது. இது ஓவியத்தை பற்றி வந்துருக்கு. சரி, ஓகே. நாம் வந்துட்டு
இதான் நீங்கள் கேட்டது என்னது தொண்டு பகல் தடையமாற்று புத்தாக்கம் பிறப்பு இங்கிலீஷில் வந்துட்டு வேரியேஷன் நேச்சுரல் செலெக்ஷன் இன்ஹெரிட்டன்ஸ் அதுக்கப்புறம் டிஃப்ரென்ஷியல் ரீப்ரொடக்ஷன். அண்ணாக்கு வந்துட்டு கொஞ்சம் தமிழ் கொஞ்சம் வாசிக்க வராதெல்லாம் ஆங்கிலத்தை சொல்லித்தர கோவிச்சுக்கொள்ளாங்க சரியா. பிறப்பு என்னது இது பிறப்பு ஓகே இதுகள் தானே என்ன நீங்கள் கேட்டது. வேறு எதுவும் கேள்வி இருக்குதா? யாருக்காவது ஏதாவது கேள்வி கேட்குறதுக்கு இருக்குதா? சரி ஓகே நீங்கள் இங்கே கேட்க கூச்சப்படுறீங்களான்னு தெரியல எனக்கு. பட் நீங்கள் கதைக்கணும், ட்ரை பண்ணி பார்க்கலாம். நீங்கள் வந்து வீட்டை பற்றி ட்ரை பண்ணி பார்க்கலாம். ChatGPT ட்ரை பண்ணீங்கண்டா நீங்கள் வரும், அது அதில் கொடுத்தீங்கண்டா வரும். இந்த மாதிரி கைக்கலாம், நீங்கள் ஒரு ஃப்ரெண்ட் மாதிரி கைக்கலாம் நீங்கள் அதுக்கிட்ட சரியா. நீங்கள் உதாரணத்துக்கு சூசைட் பண்ண போகிறோம்லாம் கேட்டிங்கன்னா உங்களுக்கு அட்வைஸ் பண்ண மாதிரி சூசைட் பண்ணாதீங்க, அது நல்லம் இல்லை, போய் ஒரு மென்டல் டாக்டரை பாருங்கள், உங்களோட மென்டல் ஹெல்த் நல்லம் இல்லாமல் இருக்குது, ஸோ நீங்கள் ஒரு டாக்டரை பாருங்கள் கட்டாயம், தனியாக இருக்காதீங்கன்னு அட்வைஸ் பண்ண மாதிரி உங்களுக்கு. இப்போ நீங்கள் உங்களுக்கு மனசு கஷ்டமாக இருக்குது, என்ன ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஏசி போட்டாங்கன்னு சொன்னீங்கன்னா அது ஆறுதல் சொல்லும் உங்களுக்கு. ஓகே லைஃப்பில் எல்லாம் நடக்கிறது தான், எல்லாத்தையும் கடந்து போகணும், அந்த மாதிரி உங்களுக்கு ஆறுதல் சொல்லும் அது. ஒரு செட் போர்ட் மாதிரி இருக்கும் அது. ஸோ நீங்கள் அப்படியும் பாவிச்சு கொள்ளலாம். ஸோ இதை வந்துட்டு ட்ரை பண்ணுங்கள், எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள் சரியா. நாங்கள் அடுத்த மாதம் வருவோம் தானே, அடுத்த மாதமும் இதில் தொடர்ச்சியாக இன்னொரு ஒர்க் ஷாப் நடக்கும் உங்களுக்கு சரியா. நாங்கள் வருவோம் சரி. ஸோ ஓகே, கலந்துக்கிட்டதுக்கு எல்லாருக்குமே நன்றி. பொறுமையாக இந்த கதையை கேட்டுக்கிட்டதுக்கு நன்றி. ஏதாவது விளங்காத மாதிரி நான் சொல்லியிருந்தேன்னு சொல்லிச்சேன்னா நீங்கள் கேட்கலாம். நான் கதைச்ச பாஷை எல்லாருக்கும் புரிஞ்சிக்கியானே? ஓகே நன்றி. ஓகே அக்கா, அப்போ நீங்கள் கன்க்ளூட் பண்ணுங்கள். இப்போ ChatGPTயில் செய்கிற நேரம் இப்படி இங்கிலீஷில் வாசிக்கிறது உங்களுக்கு விளங்கும் தானே. இப்படி இப்போ டார்வினின் கூர்ப்பு கொள்கையின் பொருத்தத்தின் இதில் கொஞ்சம் ப்ரொஜெக்டரில் இது, ஆனால் உங்களுக்கு ஃபோனில் வந்து தெளிவாக விளங்கும். இது வாசித்து எல்லாருக்கும் விளங்கக்கூடிய மாதிரி இருக்குன்னு தானே. உங்களுக்கு பாடு சம்மந்தமாக சில நேரம் உங்களுக்கு விளங்கும் தானே, இது இன்னும் கூட போட்டால் எங்களுக்கு விளங்குமென்று சொல்லி அப்படியான விஷயங்களை நீங்கள் சர்ச் பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸோட சண்டை அப்படின்ற நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். என்ன நான் செய்யலாம், இந்த மைண்டை செய்கிறதுக்கு சந்தோஷமாக இருக்கிறதுக்கு என்ன செய்யலாம்னு சொல்லி அது சின்ன ஒரு ஹெல்ப் ஒன்று தரும். நீங்கள் அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் இது இன்றைக்கு நடந்த செஷனில் எல்லோரும் நல்லா இந்த விளங்கிட்டுது, உங்களுக்கு ஏற்ற மாதிரி இருக்குது நினைக்கிறீங்களா, இல்லாட்டி இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு இலகுப்படுத்தி தரணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அது விளங்கிட்டுது 100%, 80%, 70%, 60%? 100% விளங்கிட்டுதா? 100% எங்களுக்கு நல்ல இலகுவாக இருந்துன்னு சொல்கிறார்கள், கையை வைத்துங்க. 100% இல்லை, ரைட். 90%? ஓகே, அப்போ 90% விளங்கிட்டு எல்லாருக்கும் எல்லோரும் தூக்குறாங்கன்ற கை வைத்துனீங்களா? வழக்கமாக நாங்கள் அப்படி தானே செய்கிறதுன்னு ஃப்ரெண்ட்ஸை பார்த்து டக்குன்னு கை வைத்துறது. ஓகே, இப்போ 90% விளங்கிட்டுது. அப்போ நாங்கள் என்ன செய்வோம்னு சொன்னால் அடுத்த முறை அந்த 10% கூட்டி உங்களுக்கு 100% வடிவாக விளங்குற மாதிரி நாங்கள் செய்வோம். இப்போ நெக்ஸ்ட் டைமும் உங்களுக்கு ஓகே தானே, இதில் தொடர்ச்சியாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி தான் நாங்கள் ஒர்க் ஷாப் செய்வோம். இப்போ சரிதானே? ஓகே, ஸோ தேங்க்யூ ஸோ மச் எவ்ரி ஒன். ஸோ பார்ட்டிசிபேட் பண்ண எல்லாருக்கும் தேங்க்யூ. எல்லோரும் வடிவாக கைத்தட்டி இந்த செஷனை முடிக்கும். ரைட், ஓகே. ஸோ நெக்ஸ்ட் மந்த் சந்திப்போம். ஓகே, எல்லோரும் ப்ராக்டிக்கல் செஷனுக்கு வெளிக்கிடலாம். தேங்க்யூ. ஓகே.